அல்லேலூயா. இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலை சோத்திர வேலையை தேவனால் வைத்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு வந்திருக்கிறோம். FGCI பிரம்மபுரம் சபை மூலமாக மட்டுமாய் பாடல் வேலை சோத்திர வேலையை தேவனால் வைத்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். அல்லேலூயா. இந்த ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20:19-23 வரைக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19-23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சத்தம். அடுத்த வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. 21ஆவது வசனம் பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அதாவது சமாதானம்னா அப்படியே வாயில வாட சொன்ன மாதிரி சமாதானமா அது கிடையாது. சமாதானம்னா என்னன்னா நத்திங் broken, நத்திங் மிஸ்ஸிங். சகல காரியமும் அவர்களுக்கு உண்டாவதாக. சிலுவையிலே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உயிரோடு கூட வந்து நின்று இந்த வசனத்தை சொல்ற சகல காரியமும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். உலகம் எல்லாம் போங்க, சமாதானம் இல்லாம இருக்காங்க. துன்மார்கனுக்கு சமாதானம் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று இருக்கிறாங்க. அதனால பிதா என்னை அனுப்பினார், நான் வந்து உங்களுக்கு பாவத்தை சாபத்தெல்லாம் ஏற்று சகல சமாதானத்தை கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போங்க. பிதா என்னை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினாரு? ஜீவ வார்த்தையை, ஜீவனை கொடுக்க அனுப்பினார். ஜீவ விருத்தத்தை கடியை கொடுக்க அனுப்பினார். அதை உங்ககிட்ட சுமத்துட்ட சிலுவையில அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உழித்தது பரலோகமே கவனி. ஆமா, நீங்க நன்மத்திய மகனை சாப்பிட்டு சாகவே சாக கடுத்தீங்க. பிதாவாகி தேவன் என்னை அனுப்பினார். கண்ணி மரியாள் வயிற்றில் நான் பிறந்து இந்த உலகத்துல 33 வருஷம் வாங்கி சிலுவையில ஏற்று எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்து சமாதானம் பண்ணிட்டவங்களுக்கு நீங்கள் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதுக்கு அனுப்புற? ஜீவ வார்த்தையை, சமாதானத்தை உலகமெல்லாம் போய் கொடுத்து அவர்களையும் ஆதாயம் பண்ணுங்கன்னு சொல்லி பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனி, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு உள்ள இருக்கிறார்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் மேல புறாவானவர் வந்து இறங்குவார். ஏன்னா இயேசு உள்ள வந்துட்டாரு. பாவம் சாபம் மனத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தேவ நீதி உயிர்த்தெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி, பரிசு திருத்தத்தின் 3வது நபர் பரிசுத்தாவில சகல ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த 23வது வசனம் படிங்க. 23வது வசனம் யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இந்த வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. எல்லாம் சூப்பரா கருத்தா தான் செய்யறாரு. வந்தாரு, சகல பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு, சமாதானத்தை கொடுத்துட்டாரு, ஊதி பரிசுத்தாவை கொடுத்துட்டாரு. கட்சியில அவங்களுக்கு என்ன மாதிரி உன்னை மாத்திட்டாரு. நீ யாருடைய பாவத்தை மன்னிக்க அவன் பாவம் மன்னிக்கப்படும், யாருடைய பாவத்தை மன்னிக்கல அவன் பாவம் மன்னிக்கப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் நீ ஒண்ணு, என் வேலையை நீ செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அந்த சீசன் விட்டு பரலோகத்துக்கு போனார். கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமா,
இந்த வேலையை இந்திய பிரதம மந்திரி செய்ய முடியாது, கலெக்டர் செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய டிகிரி பச்சனும் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவ நீதி உயிர்த்து பரலோக சகலத்தையும் உடையவன் தான் இந்த வேலையை செய்ய முடியும். எல்லாரும் இதை செய்ய முடியாது. அப்போ இவங்க இயேசு ஏற்றுக்கொண்டார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். நான் பிதா என்னை அனுப்பினது போல நீங்க உலகமெல்லாம் போய் பாவங்களை மன்னியுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ, சில பேர் பாவத்தை மன்னிக்க மாட்டோம், மன்னிக்காதனால அதனால அவன் பாவம் மன்னிக்கப்படாது, அவன் பாவத்திலே இருப்பான், சாபத்திலே இருப்பான். அப்போ நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இப்ப உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் இயேசு ஏற்று பண்ணீங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. பரிசுத்த ஆவியில் மற்றவெல்லாம் இல்ல மன்னிக்கப்படல. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் இயேசு. இயேசு பாவங்களை மன்னித்தார். இயேசு சொன்னார், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இந்த இயேசு செய்த வேலையை நீங்க செய்யணும். அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, பாவங்களை மன்னிக்க நிறைய பேருக்கு தெரியல, முதல்ல ஊழியக்காரர்களுக்கே தெரியல பாவம் என்றால் என்ன. நம்முடைய பாவம் யாரை பாதித்தது? ஒரு மனுஷன் இருக்கா, இவன் பாவியாயிட்டான். இவன் பாவம் முதல்ல தேவனை பாதிக்கிறது, பரலோகத்தை, இரண்டாவது உலகத்தை பாதிக்கிறது. உலகம் இது தேவன். நம்முடைய பாவம் முதல்ல தேவனுக்கு பாதிப்பு, பிரிவினை உண்டாக்கிச்சு. இரண்டாவது மனுஷன், முழு உலகத்தையும் பாதிக்குது. அதனால பிசாசு உரிமையா வந்து உன்னை சபிக்கிறதோ நிந்திக்கிறதோ எல்லா வேலையும் உள்ள புகுந்து உன்னை வாட்டி வதச்சி எல்லாமும் பண்ணுவான். உன்னை எதையும் பண்ணுவான். எதையும் பண்றனா இல்லையா மச்சன்? கொலை கூட பண்றான், என்னென்ன கேடு பண்ணுவோம் எல்லாத்தையும் பண்றான். இதெல்லாம் பண்ண வைப்பான், யாரும் தடுக்க முடியாது. அப்போ நம்முடைய பாவம் தேவனுக்கு பிரிவினை உண்டாக்கியது, உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் பிரிவினை உண்டாக்கியது. நம்ம எல்லாம் ஆதாமின் பிள்ளைகள். இந்த சைடு எல்லாம் ஏவாள், இந்த சைடு எல்லாம் ஆதாம். எங்கெங்க ஆதாம் ஏவாள் தானே பாவம் செஞ்சாங்க? ஆமாங்க, அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவம் நானும் செய்தது கிடையாது. நானும் செய்துட்டேன். அவங்க செய்யும் போது அவங்க கருவில இருந்தேன், அவங்க செய்யும் போது நானும் செய்துட்டேன். அந்த ஆதாம் ஏவாள் உன்னிமித்தம் பூமியே சபிக்கப்பட்ட மாதிரி என் நிமித்தம், என் பாவத்திலிருந்து உலகமே சபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால பிசாசு ரொம்ப கொண்டாட்டி என்னை பார்த்தா, அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்த மாதிரி ஆதாம் மாதிரி பிறந்து நண்பத்தையும் கடி சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி பிசாசு உரிமையா வந்து வாழ்க்கை ஃபுல்லா பிசாசு போராட்டம். அதே மாதிரி ஏவாள், பெண்கள் ஏவாள், நூலை போல சேலை தாழை போல சேலை பிள்ளைன்ற மாதிரி அந்த பாவம் இருக்குனால அவங்க பாவம் உலகம் ஃபுல்லா இதுக்கு எப்படி தப்பிக்கிறது? இதை மன்னிக்கத்தான் இயேசு வந்தார். கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ இயேசு வந்து இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை என் பேரை சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி இயேசு ஜீவ சரீரத்தை கொடுக்கிறார். என் பாவத்துக்கு பரிகாரமா இங்க உலகத்துக்கு என் பேரை சொல்லி ஜீவனை கொடுக்கிறார். என் பேரை சொல்லி பாவம் எப்ப மன்னிக்கப்படும்? தேவன் மனுஷன் தேவனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணத்தை காட்டுறேன், உலகத்துக்கு காட்டுறேன். பிசாசு உரிமையா வந்து எல்லாத்தையும் பண்றான். இப்போ பாவத்துக்கு பிறகு தேவ நீதி உயிர்த்தல என் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். என் பாவத்தை மன்னிச்சிட்டார் சிலுவையில. பிதாவே, இந்த துளசிராமன் தாமஸுக்கு மன்னியும். பிதா கேட்கிறான், எப்படிப்பா மன்னிப்பேன்? அவன் பாவம் செஞ்சுக்கிறான். இல்ல பிதாவே, அவன் பாவத்துக்கு நஷ்டம் ஜீவ ரத்தத்தை உனக்கு கொடுக்கிற. இவன் பாவம் முழு உலகம் இவன் பேர் சொல்லி கொடுக்கறன்னு என் பாவம் மன்னிக்கப்பட்டது. பிசாசு நீங்கி போயிட்டான். பரிசுத்த ஆவியை வந்துட்டார் என்கிட்ட. ஒப்ப எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. நான் போய் இதே வேலைய ஒரு எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், அவன் பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ எப்படி மன்னிப்ப?
ஒரு ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீ எப்படி மன்னிக்க முடியும்? எங்க அம்மா பேர் ராணி அம்மா. ஆமா, ராணி அம்மா. வயசு 76, 78, 80 ஆகுது. அப்போ அவங்க பாவத்தை நான் எப்படி பண்ணி டெமோ காட்டணும்? எங்க அம்மா பாவத்தை இருக்கிறாங்க. அவங்க பாவம் தேவனையும் பாதிக்கும், உலகத்தையும் பாதிக்கும். எங்க அம்மா படாத பாடுபட்டு எனக்கு தெரிஞ்சு பல பாடுகள் பட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பாடுபட்டாங்க, எல்லாம் பாவத்தில் பண்றாங்க. இப்ப எங்க அம்மா பாவத்தை நான் மன்னிக்கிறேன். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும், மன்னிக்கப்படுதான், சந்தேகமே கிடையாது. மன்னிக்கப்பட்டீங்க ஒரு வேலை 2 வேலை எல்லாம் கிடையாது. மன்னிக்கப்படணும்னா மன்னிக்கப்படும். அது என்ன பண்ணணும்? எங்க அம்மாவுக்காக நான் குடும்பத்தில் நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானசானம் எடுத்துக்கொண்டேன், சிறு விருந்தில் பங்கெடுக்கிறேன். அந்த ஜீவரத்தை எனக்குள்ளே. இப்போ எங்க அம்மா பாவத்தை நான் எப்படி மன்னிப்பேன்? தலைமையில கை வச்சு நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவ வார்த்தை, ஜீவ ரத்தம், இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க. அப்ப எங்க அம்மா பேர் சொல்லி ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தந்துடும். ஆதாமுக்கு முழு உலகம் இவ்வளவு செய்யும் போது எங்க அம்மா பாவம் மன்னிக்கப்பட்டது. கையை தட்டு அல்லேலூயா. அப்புறம் எங்க அப்பாவை நான் விட்ட முடியுமா? என்ன பெத்த அப்பா அவரு என்ன வானத்துல தான் பயங்கர பாவம், சுயநீதி, அநீதி, நண்பத்தேம காரியம் இருக்குது. விசுவாசத்தை சிக்கி தவிக்கிறாரு. பார்த்துக்கு வேடி பார்த்துக்க முடியுமா? பாவத்தை மன்னிச்சாக்கா பிசாசு சங்காரத்துக்கு ஓடிடும். பசுத்தாய் வந்து அவரை காப்பாத்திடுவாரு. அவரை இயேசு நான் ஏற்றுக்கிட்டேன். இப்ப எங்க அம்மா பாவத்தை எங்க அம்மா பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்துட்டேன். இப்ப எங்க அப்பாவுக்கு அதே பேட்டன் தான். எங்க அப்பா பேர் சொல்லி தேவநீதி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் இப்படி சொல்லும் போது அசுத்தாய் பசுத்தாய் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டது. கையெழுத்து இல்லையா? அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரியலனாக்கா உலகத்தில் என்ன வாய்ப்பு ஒரு 10 நிமிஷம் புரியும் இல்லை, எல்லாம் வயிற்று பழுப்போடு போயிடும். அப்போ பாவ மன்னிப்பு, இயேசு சரீரம், இயேசு ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர்த்தது, பாவத்துக்கு பரிகார மனத்தை உயிர்த்தது. தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா எல்லாத்தையும் மன்னிக்கப்பட்டு பசுத்தாவி தேவதூரெல்லாம் வந்து என்ன ஆசிரிப்பார். நான் போய் யாருக்கு மன்னி அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்போ நான் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்த பத்தியா எங்க அப்பா அம்மாக்கு? அதே மாதிரி தாங்க கவனி. நீங்களும் முதல்ல இயேசு ஏற்றுக்கொண்டு நீங்க தேவ நீதி உயிர்த்தல தேவனுக்கு ஆதாம் முழு நீங்க மன்னிக்கப்பட்டு நீங்க போய் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும். இப்போ அப்போஸ்தலர் 16:31 படிக்க. அப்போஸ்தலர் 16:31. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். 16. போதும். அப்பொழுது அவர் யாரு? பவுல் சீலாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப என்ன பண்றாரு இவரு? இந்த சிறைச்சாலை தலைவர் இந்த பவுல் மூலமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். அந்த சிறைச்சாலைக்காரருக்கு தான் இந்த பவுல் சொல்றான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசினா தேவன் தனக்கு கிறிஸ்துவ கொடுத்து விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ இவன் என்ன பண்றான்? இயேசு ஏற்றுக்கொண்டு வாயை வச்சு சும்மா இருக்குது இல்ல, வீட்டுக்கு போய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் தனக்கு இயேசு பரிந்துரை கொடுத்து எல்லாருமே ரட்சிக்கிறான். கையத்தை அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? எங்க போனாலும் நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக ரட்சித்து விட்டாரா இல்லையா? லேகன் பிசாசு திருடவர் போனவர் சாப்பிட்டா எல்லாரும் ரட்சித்து விடுறாரு. தேவன் தன கூட கொடுத்து எல்லாரும் பிசாசின் பலம் இருந்து ரட்சித்துறாரு. இப்போ இயேசு எனக்குள்ள வந்தவன் நானும் போய் எல்லாரும் இயேசு ஜீவன தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்து எங்க வீட்டார் எல்லாரும் ரட்சி. வீட்டார்னா வீடு, அப்புறம் மாமன் மச்சான் சொந்த யாரையும் நீ ரட்சிக்கலாம். ஆனா எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கலையா அவன் ரட்சிக்கப்படவே முடியாது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு தவறு செய்யறாங்க பாரு. பாவம் மன்னிப்பு, பாவ நிவர்த்தி பண்ண தெரியாதவன் அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு பிரயோஜனம் கிடையாது. எங்க பார்த்தாலும் பாவம் செஞ்சுக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் செய்துக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சோம்பேறியா இருந்து ஊர் செயல நாடு செயல அரசியல்வாதி செயல இப்படியே பேசிட்டானாக்கா அவன் அனுப்பிட்டு ஊழியத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு லாய்க்கு இல்லாதவன்
இயேசு ஏற்றுக்கொண்டா 24 மணி நேரம் அவன் பாவம் நன்மை தேவையே தேவன் தனக்கு பாவத்தை தேவனை கொடுத்து பிசாசத்தை சிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு பரிகாரம் தேவ நீதி உயிர் தேவன் தனக்கு ஆகும். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். பாவம் மன்னிக்கு போதும் அவனை காப்பாற்றி விடலாம். கையை தட்ட அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் நல்ல வேலையே நல்ல வேலையே இல்லையாது. அல்லேலூயா. வேலை பரலோகத்தையே அவனை கொண்டு போறீங்க. பாவம் மன்னிக்கப்படலாம், அவன் பரலோகத்துக்கு போக முடியாது, ஆசீர்வாதத்தை பெற முடியாது, பிசாசுகிட்டே தப்பிச்சுட்டு இருப்பான். அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்க. கவனி, முக்கியமான விஷயம், சீரியஸான மேட்டர். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கவே முடியாது. அவனா போய் எங்கன்னா சுவிசேஷத்தை கேட்டு அவன் தேவனை கொடுக்க மன்னிக்கப்பட்டது. நீ முன்னால அவன் ரசிக்கப்பட முடியும், முன்னால அவனுக்கு ரசிக்க முடியாது. அதனால எல்லாருடைய பாவ மன்னிப்பை கொடுக்க வேணும். அதான் சொல்றாரு யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட்டா பற்று அவனை காப்பாற்றிடலாம். பிசாசு தந்திரங்களுக்கு, வஞ்சகங்களுக்கு, எல்லா சத்துடைய கிரியைகளுக்கு எல்லாம் அவனை தப்பிச்சு ஆசீர்வதிச்சு குடும்பத்தையே நீ பாதுகாக்கலாம். அதனாலதான் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 படிக்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 படிக்க. 1 பக்கம் 326. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இங்க நல்லா கவனிங்க, இந்த வசனம் தெரியுங்க. 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே சொன்னார் யோவான், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு, முதல்ல நீ பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது என்ன செய்யணும்? மொட்டையா இருக்குது இல்ல, தேவி நீதியே தேவன் தனக்கு முழு எல்லாம் தாண்டிட்டா பாவமே செய்கிறேன், பாவத்துக்கு விலகினேன். அப்போ பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். அப்புறம் சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வானானால், கவனி, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இங்க கவனிங்க, ஒருத்த பாவம் செஞ்சுட்டானா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டா என்ன அர்த்தம்? அட்டுவழிக்காரன்னு அர்த்தம். ஒரு போலீஸ்காரங்க ஒருத்த திடீர்னு பார்த்து வேடிக்கை பார்த்தா என்ன பண்றான்? போலீஸ்கார வேலையை ஒழுங்கா செய்யல, எவனே துணை போறான், நல்லா பண்ணாம. ஆமா, அப்போ போலீஸ்காரன் திருடனை பார்த்தாக்கா திருடனை கண்டுபிடிக்கணும். திடீர்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாக்கா அவன் அரசாங்கத்துக்கே துரோகம் செய்யறான். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் ஒருவன் பாவம் செய்தா பட்டு என்ன பண்ண? பிதா கிட்ட பரிந்து பேசுறான். இயேசு என்ன பேசுவாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமா, இயேசு பாவம் செய்யணும் நல்லா பார்த்து முன்பின் யோசனை இல்லாம தன்னுடைய ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிதா கிட்ட பரிந்து பேசி அவனை காப்பாற்றுகிற வேலையை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவன் பாவம் செய்வானா, உங்க அப்பா பாவம் செய்யறாரு, உங்க அம்மா பாவம் செய்யறாங்க, உங்க தம்பி பாவம் செய்யறாங்க. என்ன பாவம் செய்யறாங்க? எங்க அப்பா நல்லவருங்க, பீடி குடிக்க மாட்டார், பொடி போட மாட்டார், சண்டை போட மாட்டார், திருட மாட்டார், சினிமா கூட கெட்டவாதம் அதெல்லாம் பிறப்பே பாவத்தை தாங்கிறாரு. தேவி நீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு உணர்வு கொடுக்காத வரைக்கும் அந்த பாவத்தில் தாங்கிறாரு. தாவி நாவல் நாதோறும் உமது நீதி உமது சொல்லிட்டே இருப்பான் நாலு முழுதும். அந்த மாதிரி தேவனுடைய நீதியை ஜீவரத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை இவ்வளவு செய்யாத வரைக்கும் அவர் ஆதாம் அம்மா வயிற்று பாவத்தில் தான் அந்த பிரச்சனையா தான் இருப்பாரு. அப்போ இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். நானே திராட்சை செடி, ஒருவன் இல்லை வாழ்க்கையில் அவன் நிலைத்திருந்தால் நீங்கள் கொடிகள் நல்லா கிறிஸ்துக்குள்ளே தான் நம்ம பாவம் செய்யாத இருக்க முடியுமா? 24 மணி நேரம் ஒருத்தன் கேட்டா என்ன நீ எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் கிறிஸ்துக்குள்ளே இருக்க முடியுமா? அவர் கிடையாது. அப்ப நான் கேட்டேன், 24 மணி நேரம் பாவத்திலே இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? அதை பத்தி சிந்தனையே இல்லை. அது இருக்குதுங்க, நம்ம பிறப்பே அப்படி 24 வருஷம் கவலைப்பட்டு வெறுப்பத்தி சுய நீதி நன்மதியிலே இருக்கிற மாதிரி தான். தேவ நீதிட்டு உயிர்த்து இல்ல, தேவன் தன் உலகத்தில் 24 மணி நேரம் பசு தாய் வந்து ஒன்று ஆத்மதிட்டே இருப்பார். கையத்தட்டு கர்த்தரை நான் எக்காலத்திலும்
எப்போது வாயில் இருக்கும். என் நாவு நாதோறும் உமதி நீதியை உமது சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா சுயநீதி அடித்து பேசி 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 அசுத்தாய் வந்து 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 வர வர பலவீனப்பட்ட வர வர வீக்காகி வர வர பிரச்சனையாகி அப்படி போயிட்டு பாக்குறோம். அப்போ ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பட்டுன பிதா கிட்ட பத்து பேசுவாரு. இவனுக்காக ஜீவ சொல்ல ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறேன், இவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு கொடுக்குற. அதனால பிசாசை போ பிதாவாய் தேவனுக்கு அவனை காப்பாத்துன்னு சொல்லி ஜெபிப்பாரான். அந்த மாதிரி தான் நீங்க கூட. அவன் சின்ன பாவம் செய்யறானோ பெரிய பாவம் செய்யறானோ இல்ல மோசமான பாவம் எது செய்தாலும் சரி, இயேசு ஜீவ ரத்தத்தை அவங்க ஓவர் போயிட்டு எங்க அப்பா பேர் சொல்லி எங்க அண்ணன் பேர் சொல்லி எங்க வீட்டான் அனைவரும் சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற ஜனங்க யாருக்கும் ஜெபலாம். லேவியன் பிசாசு திமிர்வாதக்காரன் பெரும்பாடுள்ள சரி 38 வியாதி எல்லா பாவத்துல சாபத்து வியாதிகள் எல்லாம் இருக்க. இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு வாழ் பசுத்தாய் கண்டிப்பா இருக்கிறாரு. பசுத்தாய் எங்கேயும் அங்க விடுதலை கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்கிறது. முழு உலகத்துல ஒரு ஆளுக்கு கிறிஸ்து வெளிப்பத்துல கூட ஒரு ஆள் மூலமா பிசாசு அந்த பாவத்தை உரிமையா கொண்டு வருவான். அதனால்தான் இயேசு என்னுடைய இவ்வளவாய் உலகத்தில் உலகம் இன்க்ளூடிங் ஆதாம் இருந்து 2ஆம் வரைக்கும் தேவ நீதி உயிர்த்தல் நிவர்த்தி பாவ நிவர்த்திங்க பாருங்க. நம்முடைய 2வது நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தையும் கிருபாதார பலி நிவர்த்தினா என்னது? ஆதாமுக்கு 2ஆம் வரைக்கும் பாவத்தை நிவர்த்தி பண்ணி பசுத்தாவி இறக்கி அவனை பாதுகாக்கிற வேலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? புரியுதா? அல்லேலூயா. அப்போ நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இப்போ 1 தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இங்க கவனிங்க. 1 தீமோத்தேயுல பவுல் சொல்றாரு. இங்க கவனிட்டானே நமக்கு ஏத்த வசனம். நம்மளும் பவுல் பண்ணலாம். ரவுடியா இருந்தா பவுல் கொலகாரனா இருந்தான். அவன் சொல்ற மாதிரி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வேத வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கவனிங்க. பவுல் என்ன சொல்றான்? அவர்களில் பிரதான பாவி நான்றான். பாவி மட்டும் கிடையாது, அவர்களில் பிரதான பாவி நான். யார் பிரதான பாவி? சொல்லு, கரெக்டா சொல்லு. யார் பிரதான பாவி? பிரதானம்னா என்ன? ஆதி. யார் சொல்லுது? ஆதி. ஆதி பாவி, முதல் பாவி யார்? பிரதான பாவினா ஆதாம் தான். இவன் சொல்றான் பவுல், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இவன் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பவுல் உலகத்தில் பிறந்து வரான். ஆனா அவன் சொல்றான் பாவிகளிலும் பிரதான பாவிட்டான். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே ஆதாமுக்குள்ள வந்ததுனால பாவிக்கு பிரதான பாவி, எல்லாம் பிரதான பாவி தான். கையெழுத்து அல்லேலூயா. அதுல முதல் பாவி, 2ஆம் பாவி, 3ஆம் பாவி, 4ஆம் பாவி, 5ஆம் பாவி இல்ல, எல்லாம் பிரதான பாவி. ஆதாமுல இருந்து வந்துக்கிற நம்மலாம். அப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எப்படி ரட்சித்தாரு? அப்படியே மலையை நோண்டி இவ்வளோ பாவம் பண்ணா தெய்வம் பிசாசு. ஒரு பிசாசு 2 பிசாசு ஆகும் போல, இவ்வளோ 2000 பிசாசு 6000 பிசாசு தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே மலைச்சு போய் திகைச்சு போயில. பிசாசை பார்த்தோம், மரணத்தை பார்த்தோம், பாவத்தை பார்த்தோம். இயேசு கடுகளு கூட பயப்பட மாட்டாரு. நீங்களும் அப்படி இருக்கணும். ஆமா, மரணத்தை பார்த்து கூட இயேசு துச்சமா நடிக்கிறாரு. அப்பதான் இயேசுக்கு மகிமை. பிசாசே துச்சமா நடிக்கிற பாவம் ஏமாத்திரம், மரணம் ஏமாத்திரம், பிரச்சனை ஏமாத்திரம். நீங்க பிரச்சனை பார்த்து அப்படியே மலைச்சு போயிருங்க. மலை போல அப்படி நினைக்க கூடாது. இயேசு போல இருக்கணும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அதனால இயேசு செத்து 4 நாள் ஆச்சுன்னா கூட கூலாக்குறாரு. நம்ம என்னாச்சு, ஐயோ செத்துட்டான். அப்பா நீ சொல்லு, உங்க வீட்டுல வந்தா தெரியும், உங்க அப்பா செத்தா தெரியும். ஆமா உண்மையதான்.
அப்படியே நம்ம அப்படியே திகைச்சு அப்படியே மிரண்டு போயிடும். ஆனா இயேசு எதுக்குமே மரண மாட்டேன். அந்த மனநிலையில ஏன் நான் ஒரு பரிகாரி, அவன் மரணத்தை கொண்டு வரான், நான் உயிர்த்தெழுஞ்ச ஒரு மரணம், பாவத்தை கொண்டு நான் தேவ நீதியா இருக்கணும், தரித்திரத்துக்கு நான் எல்லையை ஐஸ்வர்யமா இருக்கிறேன். கையத்தை டெலியா அவன் என்னது, அவன் சாபத்தை கொண்டு வரான், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு சாபத்தை நிவர்த்தி பண்றேன். அவன் பாவத்தை கொண்டு வந்தா நான் தேவ நீதியை தேவன் தனக்கு ஆதாரம் முழுவது பாவத்தை நிவர்த்தி பண்றேன். அதனால கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் கிறிஸ்துவின் மனநிலையிலேயே நீங்க வாழ வேண்டும். அப்ப எதற்கும் பயப்பட மாட்டீங்க, எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க, எந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பீங்க. அப்படிதான் இந்த பவுல் மாறிட்டான். பாவிகளின் பிரதான பாவி என்ன ஆயிட்டான், கொரிந்தியரு, தெசலோனிக்கேயரு, கலாத்தியரு, ரோமாபுரி இங்கெல்லாம் போய் எல்லாம் பாவிகள் தான். நண்பத்தையும் மரியத்தக்க கனி புசித்து சுயநீதி அணிந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரசித்து பெரிய சபையை சாமிக்கிறான் பாருங்க. அப்போ நம்ம என்ன படிச்சோம், திருப்பி யோவான் 20:23 படிங்க. யோவான் 20:23, யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு, ஆமா, எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்ற இயேசுவே சொன்ன வார்த்தை. அப்போ எவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ, அப்போ அந்த ஸ்டேஜ், அந்த டேட்டஸ்ல உன்னை வச்சுக்கிறார். இயேசு உனக்குள் இருந்தால் நீ போய் ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கலாம். நீ மன்னிக்கிறதில்ல, உனக்குள்ள இருக்க இயேசு ஜீவ ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் சொல்லும் போது நீ அவங்க பாவங்களையே மன்னிக்கிற. அப்புறம் எவனுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கவே படாது. ஒருத்தன் பாவத்தில் வந்துட்டான், அவன் பாவம் தேவனை முழு உலகத்தை பாய்ச்சிக்குது. ஆதாமின் பிள்ளை, ஆதாம் உன்னித்து பூமியை சமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அவன் வேற சொல்லி பிதாவாகிய பரிகாரத்தை தேவனி குறித்து ஆதாம் சொல்லவே யாருமே சொல்லல. ஓடுறான் உழைக்கிறான், அவன் மேல பாவம் தங்கியிருக்கிறான் தலை மேல, அவன் பாவம் மன்னிக்கப்படவே படாது. அப்போ எவனுடைய பாவங்களை மன்னிக்கிறோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அதான் சொல்ற பவுல். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீ விட்டாரோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ பாவத்தை மன்னிக்கிற. இது சொல்ற எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, உங்க வீட்டாருக்கு என்ன பண்ணி இயேசு செஞ்சு எங்க அப்பா அம்மா ரச்சி வீட்டான்னா சொந்த பத்து அப்படியே நீட்டிட்டே போகுது, எவ்வளவு பேரோட போகுது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா பாவங்களை மன்னிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கவே கூடாது. ஒருவேளை அவனா போய் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவனா மன்னிக்கப்பட்டா மன்னிக்காச்சு. என்னால ஒருத்தனை நான் மன்னிக்காத விட்டுனா அவன் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. சரி, இப்போ நோவா குடும்பம், நோவா காலத்துல ஏராளம் பேர் இருந்தாங்க. ஆனா நோவா குடும்பம் மாத்திரம் தப்பிக்கப்பட்டது. நோவா மனைவி, 3 பிள்ளைங்க, 3 மருமகங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால என்ன பண்ணாங்க, பேழைக்குள்ள போனாங்க, தப்பிக்கப்பட்டாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் பாவம் மன்னிக்கப்படாதனால நோவா காலத்துக்கு ஐடியா போயிட்டாங்க. இங்க நானும் என் வீட்டாகவும் கர்த்தரையே செய்வோம். அப்ப என்ன பண்ணல, யாரும் இந்த நோவா பிரசங்கத்தை தான் பண்ணானே தவிர மன்னிக்க கொடுக்கணும். மன்னிக்கப்பட்டு பசுத்தாவி இறங்கி அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா அவன் காப்பாற்றப்படுவான். ஆனா இவன் என்ன பண்றான், மனைவிக்கு ஜாகம் பண்றான், மருமகளுக்கு ஜாகம் பண்றான், வீட்டார்கள் எல்லாம் தேவன் தனக்கு அவங்களும் கீழ்படிக்கணும். ஆமா, இவன் சொல்ல மட்டும் கிடையாது. அப்போ அவங்க எல்லாம் கீழ்படிந்ததுனால அவன் குடும்பம் எல்லாம் நோவா குடும்பம் ரட்சிக்கப்படுது. இங்க என்ன சொல்றாரு, எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அப்போ நோவா அந்த குடும்பத்துக்கு ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டா நீ தான் குட்டி இயேசு குடும்பத்துக்கு பாவ நிவர்த்தி பண்றதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு பிரச்சனை தான். இயேசு ஜீவன் தேவன் தான் மூடு கொடுத்து பசுத்தா இறங்கி ஒரு நோவா அந்த குடும்பத்தை அந்த வீட்டாரை ரட்சிக்குள் நடத்துகிற பாதம். அப்புறம் நோவா குடும்பம் ஒரு 3 பேர் வாங்கப்பா, நீ வா. நீ வாடா, ஒரு டெமோ போட்டா உங்களுக்கு நல்லா வேலை. இப்போ வந்து அமர்நாத்துக்கு சுதர்சனும் நிதிஷ்குமாரும் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, ரொம்ப டியர் ஃப்ரெண்டும் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டு.
இப்போ அமர்நாத் வந்து இயேசு ஏற்றுக்கிட்டாரு, ஞானஸ்தானம் கற்றுக்கிட்டாரு, திருவந்து ஏற்றுக்கிட்டாரு, ஒழுங்கா சர்ச்சைக்கெல்லாம் போறாரு, ஊழியம் செய்யறாரு, ஐடி கம்பெனில பெரிய வேலையில இருக்கிறாரு, இன்ஜினியர் இருக்கிறாரு. ஆனா ஊழியம் செய்யறாரு. இப்போ சுதர்சனும் ஃப்ரெண்டு தான், தேர் ஃப்ரெண்டு தான். அவன் யாரு? நிதிஷ்குமாரும் ஃப்ரெண்டு தான். இந்த அமர்நாத் வந்து இந்த வசனத்தை படிக்கிறார். யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். இப்போ இவருக்கு அதிகாரிகள் இயேசு உள்ளத்துல இருக்கிறாரு, இயேசு சரி, இயேசு பாவ நிறுத்தி பொருளெல்லாம் அப்பத்து திராட்சை பானம் பண்ணிக்கிறான். இப்ப இந்த ஃப்ரெண்டு மேல இந்த ஃப்ரெண்டுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஜெபம் பண்ணிட்டாரு. எப்படி பாவம் மன்னிக்கப்படும்? இவர் ஆதாம் கூட பிறந்து வந்தவர். பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது. பரிகாரமா தேவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஜபத்தை பண்ணி அவன் பாவத்தை மன்னிச்சு விட்டாரு. ஃப்ரெண்டு தான். அப்போ எவருடைய பாவங்களை பண்ணி அப்பா மன்னிக்கப்படி போச்சு, அவருக்கு சுதர்சன் பாவா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கிறான் பாரு, அவனுக்கு கண்டுக்கவே இல்லை. அவன் ஆதாம் மூலமா பிறந்துதாங்கிறான், பாவத்தில் இருக்கிறான், பாவம் செய்ய பிசாசு நாள் உண்டாகிறான், பிசாசு வாக்கிலே இருக்கிறாரு. ஒரு நாள் அவனுக்கு ஜெபித்தே இல்லை பாவம் மன்னிக்கப்படுறது. இவனுக்கு ஜெபிச்சுட்டான், அடிக்கடி ஜெபிக்கிறான், பாவம் மன்னிக்கப்பட்டு பசுத்தாய் ஆசிர்வதிக்கப்பட்டான். ஆனா அவனை கண்டுக்கிட்டே கிடையாது. இயேசு ஜீவன் பரிபூரண தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்காதனால அவன் பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. ஒருவேளை நிதிஷ்குமார் தனியா போய் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு ஏற்று அவன் ரட்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவன் சர்ச்சைக்கு சபைக்கே போலன்னா வாழ்நாளெல்லாம் அவனுக்காக யாரும் பாவம் மன்னிக்கப்படாம எங்க போவான்? பாவம் மன்னிக்கப்படாதவன் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் எங்க போக முடியும்? டேஞ்சர், சீரியஸா பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்துவன் என்பது சாதாரண மனுஷன், சாதாரண காரியம் கிடையாது. ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவிருந்து வித்துட்டானாக்கா அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். பிரதம மந்திரியை காட்டலாம், முதலமைச்சரை காட்டலாம், கலெக்டரை காட்டலாம், இயேசு சாணம் இருக்கிறான். கருத்தா எல்லாம் நல்லவே ஜனங்களுக்காக ஜீவ விச்சதுக்கடியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த பாவத்தை மன்னிச்சு விட்டா எத்தனை பேர் இவங்க மூலமா ஆஸ்வதிக்கப்படும். பரலோகத்துக்கு போனா இவங்க என்ன கிரெடிட் இவனுக்கு ஆட்டுவாரு, எவ்வளவு போட்டுவாரு புழைவாரு. ஆனா எதுவுமே செய்து கிடையாது. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு சாட்சி இல்லாத விசுவாசியா இருப்பான். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அவன் பாவம் மன்னிக்கப்படும், எவருடைய பாவம் மன்னிக்க அவன் பாவம் மன்னிக்கப்படாது. இவன் உயிரோடு இருக்க வேண்டிய பூமியில எத்தனை பேருக்கும் ஜெபிக்கலாம். தேவை பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம், மதத்துக்கு பரிகாரம், தரித்திரத்துக்கு பரிகாரம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் உலகத்துக்கு அசுத்தாக்கி பசுத்தாய் இறங்கி இவன் பெரிய ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளையா இருப்பான். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ அல்லேலூயா. அப்போ இயேசு ஏற்றுக்கிறா சாதாரண விஷயம் கிடையாது. நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்புன்னு சொல்லப்படுது. அதனால கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரி, சாபத்துக்கு பரிகாரி, மரணத்துக்கு பரிகாரி, தரித்திரத்துக்கு பரிகாரியா இருக்கிறார். அப்ப என்னென்ன பார்த்தோம்? யோவான் 20:19-23 இயேசு மறுபடியும் அவரை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆமா, இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிறகு சமாதானம் அவர்கள் பேர் பசுத்தாவியில கொடுத்து, பிதா என்னை எதுக்கு அந்த கோவில பாவங்களை மன்னிக்கிறது அனுப்பிச்சாரு. அந்த பாவத்தை மன்னிச்சுட்டு உங்களுக்கே ஒரு வேலை, நீங்க போய் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்க அவங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். பிதா என்ன அனுப்பினார், பரலோகத்திலிருந்து கண்ணி மரியாதை வயசுல வந்த 33 வருஷம் வந்து சிலுவையில ரத்தத்தை சிந்தி இந்த சீசன் சொன்னாரு, உங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு உள்ள நான் வந்திருக்கிறேன், உன்னால யாருடைய பாவத்தை மன்னிக்க உள்ளக்கிற இயேசு என்ன இயேசு ஜீவன தேவன் தனக்கு முழு ஒழுங்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்காக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். படிக்கிற இடத்துல, போற இடத்துல, வர இடத்துல எங்கு யாருக்கும் ஜெபம் பண்ணலாம். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போ, காட்டு வாஷா நாட்டு வாஷா எல்லோரும் பாவம் செய்த அம்மா வயதுல பாவத்தின் சம்பளம் மரணத்திலே இருக்கிறாங்க, பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவை நீதிட்டு உயிர்த்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அப்போ நம்முடைய பாவம் யாரை பாதிக்குது? தேவன். முதல்ல ஆதாம் பாவம் செய்த தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு போச்சு, தேவனுக்கு சமாதானம் கட்டாய் போச்சு. நம்முடைய பாவம் உலகத்தையும் பாதிக்கிறது. புண்ணியத்து பூமி சமைக்கப்பட்டிருக்கோம். அந்த பரிகாரம் தேவ நீதிக்கு உயிர்த்த பிதாவாகி ஆதாம் முழு உலகத்துக்கு விட்டாதான் பாவம் நிவர்த்தியாகும். ஒரு ஆள் பாய்க்கிறது விட்டா கூட பாவம் நிவர்த்தியாவது, பாவம் மன்னிக்கப்படாது. அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த வேலை சூப்பரா செய்யற. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ
ஜீவன் என்னது? ஜீவ ரத்தம் தான் பாவங்களை, இயேசு ரத்தம் தான் சகல பாவங்களையும் சுத்தி. என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் உலகத்துக்கு உணர்வுபூர்வமா கொடுக்கும்போது தான் பாவங்களையும் மன்னிக்கிற அசுத்தாவே போகுது, பசுத்தாவே வருது. இந்த வேலையை நீ செய்யணும்னு சொல்லப்படுது. அப்போ வேற நம்ம 1 யோவான் 2:1-2 ஒருவன் பாவம் செய்வானா நீதிபரனாக இயேசு அவனுக்காக பிதாவிடத்துல பரிந்து வேடிக்கை பார்த்துருப்பாரு. நம்ம என்ன பாவம் பண்ண என்ன பார்த்து வேடிக்கை, இவ்வளவு சத்தியம் கேட்டீங்களே, என்னைக்காவது யாருக்காவது இப்படி ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் சொன்ன, தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு இருக்கிற சகோதரிகளுக்கு எப்போ எல்லாம் கேட்கத்தோடு சரி சின்சியரா செய்து பாருங்க, அசுத்தாவியோடு பசுத்தாவியோடு நீங்க காப்பாத்திடலாம். அப்போ ஒருவன் பாவம் செய்வானா நீதிபரனாக இயேசு பார்த்து வேடிக்கை பார்த்துறான். அவனுக்கா பிதாவின் என்ன பரிந்து பேசுறாரு? அவன் பாவம் செய்யிட்டான் ஆண்டவரே, சின்ன பாவம் பேர் ஜீவ சரஜீவரத்தை அவன் பேர் தேவன் தான் முழு கொடுக்குறாண்டவரே, அவனை உதவி செய்யணும், பசுத்தா தேவ காப்பாத்தி தான் ஆகணும். கேரண்டி தப்பாது பேர் கையத்தை அலேலியா அலேலியா. உங்க குடும்பத்தில் உங்க அப்பா பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாரு, அக்கிரமம் செஞ்சுட்டே இருக்கிறாரு, நன்மை தேவனை பார்த்துட்டாரு, சும்மா இருக்க முடியல அவரால, பிசாசு உள்ள புகுந்து வெள்ளம் அக்கிரம் அநியாயம் எல்லாம் செஞ்சுக்கிறாரு. இயேசு ஜீவ சரஜ தேவனுக்கு ஆதம் சொல்லி அசுத்த பசுத்தா வேற பாவங்களை மன்னிச்சு நீ உலகத்தையே ஒளியா பூமிக்கே உட்பாரலாம். கடைசியா சீக்கிரம் ஒரு 10:9-1-2 படிங்க. 10:9-1-2. போதும். அப்போ ஏசு என்ன பண்றாரு? ஒருத்தர் பாக்குறாரு, திமிர்வாதம் வந்து பாவம் சாபமாயி வியாதி எல்லாம் வந்து பார்த்து வேடிக்கை பார்க்கணும். ஏசு எங்கவே யாருமே வேடிக்கை போக அந்த மனையில வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் இருந்து எருகோவுக்கு போகல, கல்ல கையில அகப்பட்டுட்டான். இந்த ஆசாரியன் பாவ நிறுத்தி செய்தா வேலையை ஆசாரியன் அவனும் வேலைக்கு போயிடான். அட்டுவிக்காரன் அஸ்டன் லேவியர் அவனும் வேலைக்கு போறான். ஆனா சமாரியம் பாருங்க, பட்டுன்னு எண்ணெய் திராட்சை வாங்குறான். திராட்சை ஏசு ரத்தம் சகல தேவன் ஒரு சகல பாவம் பசுத்தா வந்து அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு எரிகோவிலிருந்து சத்தத்துக்கு கொண்டு வந்துடுறான். அது மாதிரி இயேசு மகனே திடன் கொள்ளும் பாவங்கள் உனக்கு எப்ப மன்னிக்கணும்? எதுவுமே செய்யாத மன்னிக்கப்படணும். நான் தரண்டா பிசாசு அவன் பாவம் செய்ய ஆதாம் மூலமா பார்த்துட்டான், நன்மத்தை மரியத்தக்க கடியை சாப்பிட்டுட்டான், தேவன் தர கொடுத்துட்டான், அதனால வியாதி கொடுத்துட்டேன், மவனை இவ்வளவு வேலை பார்த்துட்டேன், நீ நான் ரட்சகன் அளவற்ற அன்பு நிறைந்தவை, என்ன பாவனா கிட்ட என்ன அக்கிரமான ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் நல்ல கவனிக்கிறதெல்லாம் தேவன் அவன் பாவம் பாதிக்குது. ஆனா இவனுக்கு ஜீவம் மாற்றம் தெரியல, நண்பத்தை மாதிரி கவலை போய் அப்படியே கிடக்கிறான். ஆனா ஏசு தன்னுடைய ஜீவ சரீரத்தை தேவனுக்கு ஆதம் உலகம் பாருங்க, உடனே பாருங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. 7வது உடனே அவன் நேர்ந்து வீட்டுக்கு போனான். நல்ல வேலையே கையத்தை நிலையா. அதனால இயேசு இப்படித்தான் பாவங்களை மன்னித்தார். அதனாலதான் சொல்ற, பிதா என்னை அனுப்பது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆமா, இன்னொரு காரியம் சொல்ல பாருங்க, இத சொன்னா ஹார்ட் அட்டாக் ஆகிடக்கூடாது உங்களுக்கு. எப்பவுமே நெகட்டிவ் பாசிட்டிவ் சொன்னதான் ஸ்கூல் சொன்னையாக்கு. ஒரு மனுஷன் இயேசு ஜீவன பரிவு செய்யற தேவன் தானே கொடுக்காம இருக்கிறான்னு வச்சுக்கா, அவன் என்ன வேலை பார்த்துக்கிறான்? மேப்பியா வேலை பாவத்துல வந்துட்டான். குடும்பத்தாருக்கு அவனை சப்தி தேவன் அவன் சாப்பமாக்கி அவன் பிரச்சனை கொடுத்துட்டு அவன் வியாதி கொடுத்துட்டே இருப்பான். எங்க போனாலும் சரி அவன் தன்னுக்கும் சாப்பமா இருப்பான், மற்றவங்களுக்கும் சாப்பிட்டு கொடுப்பான். அவன் தான் அழிப்பேன். புரியுதா? இதை நடிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. நான் எப்படியும் வாழ முடியாது, நான் இயேசுவை நல்லா இருக்கணும்னா இல்லைன்னா விட்டுரு. நான் எப்படி இருந்தா பிசாசாயிருந்து நீயும் பிசாசாயி நீ போறதுல பாவத்தை மன்னித்து தேவன் தன் காட்டி நீ சபிக்கப்பட்டு போறதையும் சபிச்சு குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு பாரமாது கட்சியில நீயும் நரகத்துக்கு போற, உன்னால வாழ்நாளெல்லாம் நரகத்துக்கு தான் வச்சிருந்த எல்லாரையும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவன் தனக்கு தேவன் இது உயிர் நானும் ஆசிரியப்பட்டு போறதுல பரத்துல இருக்கிற வேலை செய்யறதுல எங்க நாட்டுக்கு எந்த தேவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தேவன் இது உயிர் தேவன் தனக்கு கொடுத்து நானும் பாவங்கள் பண்ணி அவன் பாவத்தை பண்ணி நானும் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவனும் ஆசீர்வாதம் கையெழுத்து. சரி, டைம் ஆகி போச்சு. கடைசியா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க. நோவா குடும்பத்தை பார்த்தோம். நானும் என் வீட்டாருக்கும் கர்த்தரையே நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் அப்போ நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுன்னு சொல்லப்படுது. இதுல ஒரு பெரிய சம்பவம் பார்க்கணும். எஸ்தர் புஸ்தகத்துல
எஸ்தருக்கு ஆமான் யூதகுலத்துக்கு விரோதமா சட்டம் போட்டான். யூதகுலத்தையே சங்காரம் பண்ணிட்டான். இதுக்கு கூட சேர்ந்து அவன் புருஷன் ஆகாஷ் பேரே துணை. இந்த ஆகாஷ் ஆமானுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சட்டத்தையே போட்டாங்க. ஆனா இந்த எஸ்தர் ராஜாச்சி பாருங்க, ஆமான்னு அவன் செய்ததுக்கு போது அவனே சேர்ந்துட்டான். ஆனா ஆகாஷ் ராஜா மட்டும் யார் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கொலைபாதக திட்டத்தையே போட்டது. ஆனா இந்த எஸ்தர் ராஜாச்சி என்ன செய்திருக்கிறா? புருஷன் ஆகாஷ் ராஜா பாவத்தை மன்னிக்குமா இல்லையா? விருந்திலே திராட்சம் பரிமாறுவார். தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தது. அந்த ஆகாஷ் ராஜா மண்டக்குள்ள ஒரு ஆவி பசுத்தாய் இருக்கிற உடனே போல எஸ்தர் ராஜாச்சி உன் வேண்டுதல் என்ன? இதெல்லாம் சும்மா நடக்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலா எதுவும் நடக்காது. இவ பாவ நிவர்த்தி இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு தேவன் தனக்கு முழு உலகத்தில் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்கள் அவருடைய பாவங்கள். அப்போ ஆகாசர் என் அறிக்கை சொல்றேன், ஆகாசர் ராஜா பாவம் மன்னிக்கப்பட கரெக்டா ஜெபம் பண்ணா மன்னிக்கப்பட்டது. பசுத்தாய் அவனுக்குள்ள இறங்குதுன்னு எஸ்தருக்கு தொடர்ந்து போய் சட்டத்தையே மாத்திடுறான். அந்த காலத்துல ராஜாவெல்லாம் சட்டம் கூட பெத்த புள்ளியா இருந்தா கூட நீங்க சரித்திரத்தில் பச்சிருப்பீங்க. அவன் ராஜ சமூகத்தில் சட்டம் சீட் போட்டானா மாத்தவே மாட்டாங்க. ஆனா அவ்வளோ அந்த காலத்திலே அந்த சட்டத்தையே மாற்றி பசுத்தாவி அவனுக்குள்ள வேலை செஞ்சு எஸ்தர் ராஜா அது பேச்சு சட்டத்தை மாத்திட்டான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. அவனுக்கு அவன் சாகல. ஆனா ஆமானுக்கு என்ன பண்ணல? விருதுல திராட்சை தான் குத்தான் போடுக்குது. ஆனா என்ன பண்ணல? பாவம் மன்னிக்கப்படாதனால அவன் திக்கு முக்காடுறான். அவன் மேல உடனே அவனை திகில் அடைந்தான். முக்காடு போட்டு பாவமே மன்னிக்க அவன் செய்ததுக்கு முதல்ல அவனே போட்டாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நீ யாருக்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்படாத ஜெபிக்கலையா அவனுடைய முடிவு கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். அவன் செய்த தூக்கு மரத்துல அவன் வாழ்வில் அவனே மனித பாதாத்துக்கு போயிடுவான். எதுக்கு சொல்ற? சீரியஸா சொல்றேன். அதனால உங்களால் எவ்வளவு முடியுமோ யாராருக்கெல்லாம் முடியுமோ அவங்களெல்லாம் பாவ நிவர்த்தி ஜெபத்தை பண்ணணும். அப்போ ஆகாஷ் ராஜா அவனுக்கு எந்த சேதம் இல்லை. அவன் பசுத்தாவி வந்துச்சு எஸ்எஸ் சொல்றபடி எல்லாம் செய்யறான். அவனுக்கு எந்த மரணம் வரல, எந்த சேதம் அவனுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஆமான்னு பாருங்க, அவனும் 2 பேரும் சேர்ந்து அந்த தொடர் செய்தாங்க. ஆனா ஆமான் வந்து அவன் செய்யறதுக்கு போது அவனே மன்னித்து போனான். அப்ப இதுல என்ன தெரிஞ்சீங்க? என்ன சொன்னாரு? கடைசியாத்து வாசிங்க, யோவான் 20:23. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருங்கள். இயேசு சொல்றாரு, எவருடைய பாவங்களை மன்னிக்கலாம் அவன் என்ன பண்ணான்? அவன் செய்ததுக்கு போது அவனே ஆகிட்டான். அவன் கையாலே அவனே ஆகிட்டு அவனே சபிக்கப்பட்டு அவனே முடிவு திருப்தி ஆக்கிட்டு போனது. சீரியஸான மேட்டர். அதனால நீங்க உலகத்துக்கே ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டது சாதாரண காரியமே கிடையாது. எல்லாம் சீப்பா போச்சு. எல்லாம் இயேசு சாதாரணமா நினைக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டு சாதம் ஒரு மனுஷனை பாதாளத்திலிருந்தே அவன் எதிராக பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு பெரிய ஊழியத்தை செய்யணும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஜெபம்லமா அதனால உற்சாகம் பாருங்க. நீங்க உலகத்துக்கே ஒளி. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ பாருங்க, அவருடைய ஸ்தானத்தை கொண்டு வந்து நிற்கிறாரு பாருங்க. ஆமா, பாவியாயிருந்த பிரதான பாவியாகிய பவுல இயேசு ஸ்தானத்தில் நிறுத்தி அவன் புரிந்து பட்டணும். தெசலோனிக்கேயர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணத்தில் புறஜாதியாரெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு சபைகளை ஸ்தாபிக்கிறான். நீங்களும் சபைகளை ஸ்தாபிக்கலாம். பாவம் மட்டும் கிடையாது, தரித்திரத்தை மன்னிக்கணும், சாபத்தை மன்னிக்கணும், எல்லா பாவட்டும் மனத்தை மன்னித்து தேவநீதி உயிர்த்தல் கொண்டு வரலாம், ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். நீங்களும் ஆசீர்வாதமா இருக்கலாம், மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். கையெழுத்து. அல்லேலூயா. ஐயா வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிடுவார். இருக்கும் மிகுந்த கிருபையுள்ள பல்லவரே, நாளுக்காய் மூலாவது சொந்தமானவரே, அந்த வாழ்நாள் ஆண்டவரே, கேட்ட சத்தியங்கள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர் மனதில் ஆண்டவரே, அது நாட்டப்பட்ட ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின் படி ஆண்டவரே, உலகம் எங்கு சென்று சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் சொல்லுகின்ற கட்டளைப்படி ஆண்டவரே, அநேக ஆத்மாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்ற உதவி செய்யணுமா ஜெபிச்சேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய மனதில் ஆண்டவரே அது நடப்பட்ட ஆண்டவரே, அது ஒரு முளைக்க உதவி செய்யணும் மாஜிபி ஆண்டவரே, உங்கள் சித்தம் பிரகாரம் அவர் வாழ்க்கையில் மாஜிபி ஆண்டவரே, பாஸ்டர் காஜிபி ஆண்டவரே, அவருடைய மொழி காஜிபி ஆண்டவரே, அவர் செய்கிற இந்த வலிமையான ஊழியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவர் இந்த ஊழியம் செய்வாரால் அவனை கனப்படுத்துகிற இந்த வார்த்தையின் படி ஆண்டவரே, ஊழியக்காரரை நீ கனப்படுத்தி ஆண்டவரே, இந்த
நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் பேர் சகலவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பரிவு உண்டாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோதர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க. துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போயிட்டு ஏஎஸ்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களால் இந்த செய்தியில் கர்த்தரோடு பேசி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. வாட்ஸ்அப்பில் கர்த்தர் செய்தி மறுபடியும் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு குறைத்து 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.